வணக்கம். என் அன்பு வணக்கம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழ் செல்வங்களே, தமிழகத்தின் உயிர் நாடியாக இன்று உயிரை நாம் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மண்ணிலே பிறந்து வளர்ந்த, தமிழிலே பிறந்து வளர்ந்த நம் அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிந்தவரை, முடிந்தவரை தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். தமிழின் எளிமை, தமிழின் இனிமை, தமிழே முதலாக இந்த உலகத்திலே தோன்றிய மொழி என்பதற்கு ஆதாரங்கள் பலவிருக்கின்றன. பழமையான மொழி என்று தேடி தேடி திரியும் எந்த மொழி என தேடி தேடி திரிகின்ற ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் கிடைப்பது தமிழ் மொழி மட்டுமே. தமிழ் மொழிதான் முதன்மையான மொழி, இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? உலகத்திலே மாபெரும் ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லுகின்ற, மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற இந்த உண்மையை, இந்த அற்புதத்தை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நாம் நம்பவில்லை என்றால், தமிழர்களாகிய நாம் நம்பவில்லை என்றால் நமக்கு அது நஷ்டம்தான். அதனால் நாம் இழப்பது நம்முடைய மொழியினுடைய தன்மையை. நாம் அம்மா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த வார்த்தைக்கு நிகரான வார்த்தை, நாம் சொல்லும் முதல் வார்த்தையே அம்மா என்று சொல்லுகின்றோம். அந்த ஆ என்ற வார்த்தை தமிழிலே ஆரம்பிக்கின்றது. அந்த ஆ என்ற வார்த்தையை நாம் யோசித்தாலே அதனுடைய அர்த்தங்கள் ஆயிரம். இந்த உண்மைகளை நான் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தமிழ் அறிஞர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழுக்கு நிகரான, தமிழுக்கு, நம்முடைய தாய் தமிழுக்கு நிகரான ஒரு மொழி உலகத்திலே இல்லை. தமிழ் மொழிதான் உலகத்தினுடைய இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட முதல் மொழி என்பதில் யாரும் எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். 1000 பேர் 1000 சந்தேகங்கள் செய்தாலும் சொன்னாலும் தமிழர்களாகிய நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக தமிழ் மொழிதான் இறைவனால் இந்த உலகத்திற்கு அளிக்கப்பட்ட முதல் மொழி என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை ஆணித்தரமாக கூறுங்கள். இதை பற்றிய இன்னும் பல விளக்கங்களை உங்களுக்கு நான் விரைவில் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நிச்சயமாக சொல்வேன். என்னுடைய இந்த ஆராய்ச்சியை நீங்களும் எண்ணி பாருங்கள். அதன் பின்னால் நீங்கள் தொடர்ச்சி செய்து பாருங்கள். உங்களால் முடிந்தவரை நீங்களும் தமிழ் ஆராய்ச்சிகளை இறங்குங்கள். உண்மையான தமிழை, இறைவன் கொடுத்த உண்மை தமிழை இந்த உலகம் அறிய செய்ய, உலக மக்களெல்லாம் நம்மை நோக்கி வரும் அளவிற்கு அதனுடைய எளிமையை, அதன் உண்மையை, அதன் தன்மையை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.